ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸோட ஐடென்டிஃபை சொல்லியே ஆகணுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல் எம்ப்ராய்டிங் வந்து அதில் ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு தெரிஞ்ச சிஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் கிளாஸில் கொஞ்சம் போடுங்க, உங்களுடைய சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் இதை ரெஃபர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சில்க்கு கிளாத்து 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பக்காவாக வந்து ஸ்லீவும் சரி, நெக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு நெக்கு எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. கிளாத்து குவாலிட்டி வைஸும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லா கலர்ஸும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தும் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ஆப்போசிட் பகுதி வந்து ஓப்பனில் இருக்கணும், நம்ம பகுதி வந்து க்ளோஸில் இருக்கணும். 1/2 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஏற்றத்தாழ்வு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். பிடிச்சிருக்கா பாருங்கள். பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட் தான் என்னை தொடர்ந்து வீடியோஸ் போட வைக்குது. ரீசன்ட் டைம் என்னால் வீடியோஸ் போட முடியாத சுச்சுவேஷனில் கூட சேனலை விட்டு போகணுன்ற எண்ணம் எனக்கு எப்பவுமே வந்ததில்லை. ஏன்னா நான் வீடியோஸ் போடாத போதும் நீங்கள் பண்ணுற சப்போர்ட் பார்க்குறப்போ இல்லை நம்ம பண்ணியே ஆகணுன்ற எண்ணங்கள் வந்து எனக்கு வர்றது உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட் பார்க்கும்போது தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு ஷேப்பை வந்து இந்த மாதிரி இழுத்து பாருங்கள். இழுத்து பார்க்குறப்போ அது இழுவை கொடுக்கல, ஸ்டிப்பாக நிற்குது அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டு. இழுவை கொடுத்தது அப்படின்னா அது கிராஸ் கட்டு. ஸோ இது வந்து இழுவை கொடுக்கல, ஸோ இது ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸு. இப்போ பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை கரெக்டாக நம்ம இந்த மாதிரி ஹிப்பு டு ஹிப்பு கரெக்டாக வச்சுக்கலாம். ஆம்கோல் டு ஆம்கோல் கரெக்டாக வச்சுக்கலாம். ஐப்பட்டி ஊக்பட்டி அந்த நாட்டு கொஞ்சம் எல்லாமே உள்ளுக்கு தள்ளி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வச்சதுக்கப்புறம் டீட்டெயிலாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித மிஸ்டேக்ஸுமே வராது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ பர்ஃபெக்டாக நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சுட்டோம். நான் வந்து உங்களுக்கு கேமராவில் ஃபுல் கவரேஜ் ஆகிற மாதிரி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹிப்பு கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கேமராவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தென் இந்த கார்னர் வந்து லைனிங் கிளாத்தில் டச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெடியில் ஒரு மார்க்கிங், 1/2 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க்கிங். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக வி ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கிது பார்த்திங்களா, கொஞ்சம் கேப்பு. அந்த கேப் எதுக்காகனா இந்த பேக் சைட் டாட் பிடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த டாட்டுக்காக தான் இந்த கேப் நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போது அந்த ஷேப்பு என்ன இருக்கோ அப்படியே அழகாக வச்சுட்டு ஷோல்டர் பாருங்கள், 1/2 இன்ச்சு ஆப்போசிட் சைடில் ஒரு மார்க் பண்ணி ஷோல்டருக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆம்கோலில் சைடில் தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங், 1/2 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க்கிங், சைடில் மட்டும் ரெடி அளவு. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது தான் அந்த ப்ளவுஸோட கரெக்டான அளவு பாயிண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது ப்ளவுஸை வந்து எடுத்துட்டு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பொட்டிக் ஸ்டைலில் வந்து நம்மளாலையும் எந்த மிஸ்டேக்ஸ் வராமல் அளவு ப்ளவுஸ் மட்டுமே வச்சு நம்மளால் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பராக பண்ணணும், அதுதான் விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் நான் ஷோல்டர் மார்க் பண்ணணும் அங்கே மார்க் பண்ணி அங்கே பாக்ஸ் போட்டுட்டு ஆம்கோல் பாக்ஸ் போட்டுட்டு 1.5 இன்ச்சஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டு ஆம்கோல் ஸ்கேலு 2 கோட்டுமே டச் ஆகிற மாதிரி வச்சு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் வளைவுகள் எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்கு மட்டும் நான் கட் பண்ணலை பாருங்கள். ஏன்னா நெக்கு வந்து இது எம்ப்ராய்டிங் ப்ளவுஸுன்றதுனால அதுக்கு மேலே போட்டு என்ன ஷேப் வருதோ அதை தான் அப்படியே நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ நான் நெக்கு வந்து நான் ட்ராப் பண்ணலை, ஜஸ்ட்டு லென்த்து மட்டும்தான் பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா என்ன மார்க் பண்ணமோ அதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 இன்ச்சஸ்க்கு விட்டுருக்கேன் பார்த்திங்களா, அதுக்கும் அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போது பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மார்க்கிங்கில் உங்களுக்கு டவுட் இருந்தால் அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் மார்க்கிங்கும் எப்படி போடணும், அதாவது இப்போ நான் மார்க் பண்ணதில் பாக்ஸ் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் எனக்கு கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கும் நான் உங்களுக்கு டீட்டெயிலான விளக்கம் கொடுக்குறேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட டீட்டெயிலான விளக்கம் கொடுக்குறப்போ வீடியோ லென்த் ஆகிடும். ஸோ நான் அதனால தான் அதை ஷார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவு பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் பகுதியை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு கட் பண்ணணும். இது கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணி ஆகணுங்க. ஏன்னா பிகினர்ஸாக இருக்கும் போது ஒரு ஸ்லீவ் ஹைட்டாகவும் ஒரு ஸ்லீவ் ஷார்ட்டாகவும் இருக்க மிஸ்டேக் வந்து நிறையா வரும். ஸோ அதுக்காக இந்த 1/2 இன்ச்சஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே அளவு ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு தையல்லேருந்து 1/2 இன்ச்சு மேலேயும் ஆம்கோலில் தையல்லேருந்து 1/2 இன்ச்சு மேலேயும் சைடில் ரெடி அளவும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி மிட் பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிச்சு பார்த்திங்களா, அந்த மிட் பாயிண்ட்டில் ஆம்கோலை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விடணும். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து கையில் வளைவுகள் வரலன்னா ஆம்கோல் ஸ்கேல் வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணதில் அழகாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க மார்க்கிங். ப்ளவுஸ் வந்து நம்ம பேக் பீஸும் கட் பண்ணி எடுத்துட்டோம், ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ அர்க்காத் பண்ணிக்கலாம். சைடில் ரெடி அளவில் ஒரு மார்க்கிங்கும் கீழே வந்து ரவுண்டிங்கில் மடித்து தைக்கிறது எந்த அளவுக்குன்றதை பார்த்துட்டு அங்கே ஒரு அர்க்காத்தும் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1 இன்ச்சஸ்க்கு மட்டும் நம்ம சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெடி அளவில் கிளாத் அட்டாச் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 36 இருக்கும். இப்போது பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம், ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது பேக் பீஸை வந்து ஃப்ரண்ட்டை வந்து எப்படி போட்டு கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பேக் பீஸ் கட் பண்ணோம்ல, அதுக்கு ஆப்போசிட் பகுதியில் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். எந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ 36 சைஸ்க்கு கீழே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிங்கனாலே பட்டி வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை பெரிய சைஸ் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி பேக் பீஸ் கட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பேக் பீஸ் இங்கே கட் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா பட்டிக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடு ஜாயினிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சஸ் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஆம்கோல் பகுதி இந்த இடத்துல அந்த ஷோல்டர் கட் பண்ண பார்த்திங்களா, அந்த இடத்துல வர மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது. இப்போது ஆம்கோல் என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 2 சைடும் என்ன இருக்கோ மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து எங்கே முடியுதுன்றதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேல் வச்சு 2 சைட்லேயுமே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு 2 சைடுமே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்குங்க. எதுக்காக நான் ஸ்கேல் வச்சு போடுறேன்னா கிளாத்தை வச்சு நம்ம போடும்போது கொஞ்சம் அலாயுது லைனு. இப்போ பாருங்கள், ஸ்கேல் வச்சு அழகாக நான் பர்ஃபெக்டாக போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஆம்கோல் ஷோல்டர் 2 சைடுமே மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மார்க்கிங் பேக் பீஸை வந்து நம்ம எடுக்கணும். சைடு ஜாயினிங்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம், எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் மார்க்கிங் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஆம்கோல் வளைவு நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அகைன் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அகைன் நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்கு உள் வளைவு எடுக்கணும். பாருங்கள் நடுவில் ஒரு டாட் வச்சு அகைன் இந்த மாதிரி நீங்கள் வந்து உள் வளைவு எடுக்கணும். உள் வளைவு எடுக்கும் போது தான் ஆம்கோல் பக்கம் வந்து சுருக்கங்கள் வந்து உங்களுக்கு வராது. இந்த உள் வளைவுகள் எடுக்காத போது என்ன ஆகும்னா ப்ளவுஸ் வியர் பண்ணும் போது
ஆம்கோல் பக்கம் வந்து நிறைய சுருக்கங்கள் இருக்கும். அது பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ ஒரு சில நுணுக்கங்களை வந்து நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் என்னை டைரெக்டாக கேட்குறது என்னென்னா, எல்லா விஷயத்தையுமே நீ சொல்லி கொடுத்துட்டேன்னா அப்புறம் எப்படி தான் டைலர்ஸ்க்குன்னு ஒரு சில ரகசியம் வந்து இருக்கணும், நீ எல்லாத்தையுமே சொல்லிடுறியே அப்படின்னு என்னை கேட்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த சேனலே நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ சொல்லி கொடுக்குறதுலேயும் ரகசியம் வச்சுக்கிட்டா அப்போ நம்ம வந்து சேனல் ரன் பண்ணுறதும் சரி, சொல்லி கொடுக்கணுன்ற எண்ணத்தையும் சரி, ரெண்டுத்தையுமே விட்டுறணும். அதுதான் என்னுடைய பாலிசி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டரில் நடு பகுதியில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு சும்மா ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஃப்ரண்ட்டு ஷேப் மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஷோல்டரில் நடு பகுதியில் ஒரு மார்க் பண்ணி 1/2 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொக்கி பகுதியில் வர ஷோல்டரை 2ஆக மடிச்சுட்டு மெயின் டாட்டு பட்டிக்கு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, நடுவில் டாட்டு, அந்த டாட்டில் ரெடி அளவு ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, கொக்கி பகுதியில் வர மெயின் டாட்டு, அந்த கொக்கி பகுதியிலேருந்து மெயின் டாட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு 2.5 இன்ச்சஸ் இருக்குது. பாருங்கள், மெயின் டாட்டு கொக்கி பகுதியிலேருந்து மெயின் டாட் வந்து 2.5 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மெயின் டாட்டுடைய பிரெத்து இந்த மாதிரி மடித்து விட்டுருப்பாங்க, அதை வெளியே எடுத்துக்குங்க. மெயின் டாட் அந்த கீழே வந்து உள்ளுக்கு தையலுக்கு பார்த்திங்கன்னா உள்ளுக்கு கொஞ்சம் லைட்டாக தடவி பார்த்திங்கன்னா கிளாத் இருக்கும். ஸோ அதிலிருந்து தான் நீங்கள் அளக்கணும். அளந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1.5 இன்ச்சஸ் வருது அந்த மெயின் டாட்டுடைய பிரெத்து. ஸோ ஃபஸ்ட்டு பிரெத்து பார்த்திங்கன்னா 2.5, அடுத்து அந்த மெயின் டாட்டுடைய பிரெத்து 1.5. தென் இதோடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கீழே கொஞ்சம் தடவி பார்த்திங்கன்னா கிளாத் இருக்கும். ஸோ அந்த கிளாத்தோடு அளக்கணும். ஹைட்டு பார்த்திங்கன்னா 3. இவ்வளோ தாங்க மார்க்கிங்கு. ஸோ சின்ன சின்ன மார்க்கிங் தான். எனக்கு வந்து மார்க்லாம் பண்ண தெரியாதுங்க, அளவுகள்லாம் எடுக்க தெரியாதுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ், பிரெத்து 1.5 இன்ச்சஸ், 1.5 இன்ச்சஸ், ஹைட்டு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முக்கோண வடிவில் ஷேப் போட்டுக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஷேப் வந்திருக்கு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொக்கி பகுதியிலேருந்து பட்டி எங்கே ஜாயின் பண்ணுறோம், ஸோ அந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணுங்கள். கொக்கி பகுதியில் மேலேருந்து கீழே பட்டி எங்கே ஜாயின் பண்ணுறோமோ அங்கே வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. 4.5 இன்ச்சஸ் வருது. ஷோல்டர்லேருந்து அதாவது நெக்கிலேருந்து கீழே 4.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சஸ் வந்து மெயின் டாட்டு கொக்கி பகுதியிலேருந்து வர டாட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸும், 1/2 இன்ச்சஸ் வந்து மெயின் டாட்டையும் கீழே பட்டியையும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சஸ். தென் ஆம்ஹோல் பகுதியில் அதாவது சைடு ஜாயினிங் பகுதியில் இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. ஸ்லீவ்லேருந்து 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம ஆம்ஹோல் தையலை வச்சுட்டு பட்டி எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜாயின் பண்ணோம். நடு டாட்டு மையப்பகுதியாக வச்சு 2 சைட்லேயுமே இப்போ நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதை ஜாயின் பண்ணணும். பாருங்கள், நடுவில் மார்க் பண்ணது தான் நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஷேப் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் ட்ரை பண்ணணும். இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இப்போது மார்க் பண்ணதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கும் சரி பேக்கு நெக்கும் சரி நான் வந்து வரையலை. ஏன்னா எம்ப்ராய்டிங்கில் என்ன ஷேப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த ஷேப்பு தான் நம்ம வைக்கணும். ஸோ அந்த ஷேப்பில் நம்மளுடைய ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து
மார்க்கிங் பண்ணலை. ஸோ டைரெக்டாக பாக்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கி பகுதியில் வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மார்க் பண்ணதில் கட் பண்ணாமல் 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள் மார்க்கிங் இங்கே இருக்குது. 1/2 இன்ச்சஸ் வெளியே தள்ளி கட் பண்ணுறேன். அது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஐப்பட்டி ஊக்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் தேவைப்படும். அதே மாதிரி சைடு ஜாயினிங் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சஸ் வெளியே தள்ளி கட் பண்ணுறேன். பாருங்கள் மார்க்கிங் இங்கே இருக்குது. 1/2 இன்ச்சஸ் வெளியே தள்ளி கட் பண்ணுறேன். அது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஆம்கோல் பகுதியில் ஒரு டாட் இந்த மாதிரி பிடிக்கிறப்போ நம்ம சைடு ஜாயினிங் பண்ணும்போது பேக்கை விட ஃப்ரண்ட்டு சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ ஆம்கோல் வந்து நம்ம உள்ள வளைவு ஒன்று எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த உள் வளைவுகளில் தான் கட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பட்டி கட் பண்ண போகிறோம். பட்டி பொறுத்த வரைக்கும் நான் தனியாக வந்து மார்க்கிங் பண்ணி கட் பண்ணுறது கிடையாது. ஃப்ரண்ட்டு ஷேப்பு கட் பண்ணுறதுக்கு அப்படியே கீழே இருக்க பகுதியை தான் நான் எப்போவுமே பட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது. அதை வந்து லைட்டாக குடஞ்சி எடுத்துக்குவேன். இப்போ நம்ம ஆம்கோல் பகுதியை குடஞ்சி எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பட்டியை வந்து லைட்டாக குடஞ்சி எடுத்துக்குவேன். அந்த மாதிரி எடுத்தாலே ஷேப்பு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து தனியாக பட்டிலாம் கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் சொல்கிறது வந்து முக்கியமாக பிகினர்ஸு, டைலரிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் டைலரிங் கற்றுக்கணுன்னு நினச்சி வரவங்களுக்காக நான் சொல்கிற விஷயம் இது. ஸோ பர்ஃபெக்டாக நான் வந்து ஒரு அக்யூரேட்டாக கற்றுக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் பர்ஃபெக்டான கிளாஸ் போய் மெஷர்மெண்ட்டெல்லாம் வச்சு கற்றுக்குங்க. ஏன்னா ஒரு சில பேர் கேட்குறீங்க, என்ன நீங்கள் இப்படி கட் பண்ணுறீங்கன்னுட்டு. நம்ம வந்து ஒரு தையலில் வந்து எத்தனையோ விதமான விதம் இருக்குது, அதாவது டைப்ஸ் இருக்குது. ஒரு சில பேர் நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி கட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ நானே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மெத்தடு வச்சுருக்கேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது என்னவோ அதை தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்குவேன். ஸோ நான் என்னுடைய கட்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மெத்தட் ஆஃப் கட்டிங் நான் வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ நான் அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன மெத்தடு வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது லைனிங் கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். மெயின் கிளாத்தில் எப்படி போட்டு கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கு கட் பண்ணி எடுக்கிறப்போ இந்த மாதிரி அளவு ப்ளவுஸு நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அளவு ப்ளவுஸ் வச்சு பர்ஃபெக்டாக அந்த லைனிங் கிளாத்தை எடுத்து அழகாக இந்த மாதிரி விரிச்சுக்குங்க. பேக் பீஸ் மேலே இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு 1/2 இன்ச்சஸ் வெளியே தள்ளி அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் இதே மாதிரி தான் ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு எல்லாமே. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். பாருங்கள், ஷோல்டரில் அந்த எம்ப்ராய்டிங் டிசைனுக்கு 1/2 இன்ச்சஸ்க்கு மேலே தள்ளி தான் நான் வச்சுருக்கேன் லைனிங் கிளாத்தை. ஸோ சைடில் வந்து ஸ்லீவ் அடிப்படக்கூடாது. ஸோ ஸ்லீவ் அடிப்படக்கூடாதுன்றதுக்காக நான் லைனிங் கிளாத்தை லைட்டாக மடித்து விட்டுட்டு அப்படியே பாருங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா சைடு ஜாயினிங் அப்போ கூட நம்ம கொஞ்சம் ஜாயின் கொடுத்துக்கலாம். பட் ஸ்லீவ் எம்ப்ராய்டிங்கை கட் பண்ணிட்டிங்கன்னா ஸ்லீவோட ஹைட்டு கம்மியாயிடும். ஸோ லைனிங் கிளாத் தான் நம்ம விரிச்சிட்டோமே அப்படியே கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்து நுணுக்கமாக செய்யணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணும்போது நிறைய நுணுக்கங்களை பார்த்து பண்ணணும். பாருங்கள், நான் லைவாகவே உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நான் வந்து லைனிங் கிளாத்தை போட்டு டைரெக்டாக 1/2 இன்ச்சஸ்க்கு வெளியே தள்ளி கட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு ஸ்லீவில் எம்ப்ராய்டிங் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் யோசிக்கணும், யோசித்து பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி சொல்லி கொடுக்குற மெத்தடை வந்து மைண்டில் வச்சுட்டு இதையே ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான்.
இப்போ பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இப்போது ஆம்கோலை அழகாக வந்து மேலே டச் ஆகிற மாதிரி அந்த எம்ப்ராய்டிங் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து 3/4 இன்ச்சஸ் விட்டு கட் பண்ணுற பாருங்கள். ஏன்னா லைனிங் கிளாத் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். கட் பண்ணும் போதே நம்ம இந்த மாதிரி பார்த்து பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைனிங் கிளாத் மட்டும் அட்டாச் பண்ணால் போதும், மெயின் கிளாத் அட்டாச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் மெயின் கிளாத்துடைய அட்டாச்மெண்ட்டே உங்களுக்கு இருந்திருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 1 மீட்டர் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த டிஷ்யூ பற்றி சொல்லணும். இந்த கேன்வாஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு இருக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி கையிலேயே வந்து எடுத்துடுங்க. எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். வராத இடத்துல ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா வராத இடத்துல நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா அது பர்ஃபெக்டாக எம்ப்ராய்டிங்கோடு அட்டாச் ஆகிருக்கும், அந்த இடத்துல வராது. லைட்டாக தூக்கிட்டு இருக்க இடத்துல மட்டும் நீங்கள் லைட்டாக கட் பண்ணிவிட்டு எடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி த்ரெட்டெலாம் இருக்கும். த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எம்ப்ராய்டிங் ஃபுல்லாகவே வந்துடும். ஏன்னா மிஷின் எம்ப்ராய்டிங்கில் ஸோ த்ரெட்டெலாம் கட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அது வந்து லைனிங் கிளாத்துக்குள்ளே போயிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது ஃப்ரண்ட்டோட எம்ப்ராய்டிங் எப்படி வச்சு கட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதோடைய ஸ்டிச்சிங் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். தென் நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வேணுன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.